ஹாய், வெல்கம் டு யாசிகா செமி கிச்சன். இன்றைக்கி நம்ம யாசிகா செமி கிச்சனில் நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப்பு உளுந்தம்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச உளுந்தம்பருப்பை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்மூத்தாக. இதில் ஒரு அரை கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கையில் வாஷ் பண்ணிவிட்டு இது ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு கையாலேயே நல்லா உருட்டிடலாம். நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஓட்டை போடுங்க. அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இது ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக வடை தட்டிடலாம். இப்போ செக் பண்ணிடலாம். எண்ணெய் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி மேலெலும்பி வந்துச்சுன்னா சூடாயிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் இந்த மாதிரி கையில் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். மாவு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வராது. இந்த அளவு பதத்தில் வந்தால் வடை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். இதுக்கு சமையல் சோடாலாம் எதுவும் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பதத்தில் பண்ணாலே வடை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லா ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. சூப்பராக ஓட்டையோடு வந்திருக்கு பாருங்கள். கடையில் வாங்குகிற வடை மாதிரியே வரும். மாவு பதம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி எல்லா வடையும் எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.